சண்டே மினி விளாக் இது. மார்கழி மாசத்துல காலையில பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பாக்குறது அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான வைப்ரேஷனா இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 to 6:30 போல வந்து கோவளம் தாண்டி இருக்கிற திருவிடந்தை அந்த இடத்துல இருக்க நித்திய பெருமாள் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்க கிளம்பியாச்சு. அங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உற்சவருக்கு தான் வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. மூலவருக்கு வந்து திரை போட்டு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா டிசம்பர் 30 வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து மூலவர் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டேக்கான திருப்பாவையோட பாசுரம் பாத்தீங்கன்னா 13. ஆல்ரெடி நம்ம வந்து போன மினி விளாக்ல வந்து பார்த்திருப்போம், தூங்கிட்டு இருக்க தோழியை வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாசுரம் 13ல பாத்தீங்கன்னா தாமரை போன்ற அழகான கண்களை உடைய ஒரு தோழியை வந்து எழுப்ப போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்ணனோட புகழ வந்து புகழ்ந்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் தோழிங்கள்லாம் நாங்க சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றதையும், அந்த எழுப்புற தோழியோட கண்கள் பாத்தீங்கன்னா அழகா தாமரை மலர் போன்ற ஒரு கண் இருக்குமா, அதையும் வந்து விளக்கிட்டு உன்னோட தூக்கத்தை கலந்து எங்களோட வா, கண்ணனோட புகழ்ந்து சேர்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அந்த பாசுரத்தை படிக்கிறேன். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். புள்ளின் வாய் கீண்டானே அப்படின்றதோட விளக்கம் பாத்தீங்கன்னா, பகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து ஒரு பறவை வடிவத்துல வந்து கண்ணனை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்ப கண்ணன் பாத்தீங்கன்னா அவங்க வாயை கிழித்து எரிந்திருக்காரு. அதுக்கப்புறம் பொல்லா அரக்கனே அப்படின்னு சொல்லும் போது பொல்லாத அரக்கன்றது வந்து ராவணனை வந்து குறிக்கிறாங்க. கிள்ளி கலைந்தானே அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம வந்து கீரையில இருக்க புல்லெல்லாம் எடுக்கும் போது அதை வந்து கிள்ளி எரிஞ்சிருவோம்ல. சோ அந்த மாதிரி ராவணனோட தலையை கிள்ளி எரிந்தானே. கீர்த்திமை அப்படின்றதோட பொருள் பாத்தீங்கன்னா புகழ். இதெல்லாம் செஞ்ச அந்த கண்ணனோட புகழ வந்து புகழ்ந்து பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் எல்லோரும் பாவின் களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இந்த இடத்துல பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது வந்து தோழிகளை. களம் புக்கார், அதுல களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் அப்படின்னு ஒரு பொருள் படம். சோ தோழிகள் எல்லாரும் சேர்ந்து பாவை நோன்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வியாழம் மறைஞ்சு வெள்ளியே வந்தாச்சு, இன்னும் நீ தூங்குறியே, எழுந்துருன்னு சொல்றாங்க. அடுத்த வரியில பாத்தீங்கன்னா பொருளின் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் கொல்ல குளிர குறைந்து நீர் ஆடாதே. சொல்லும் சிலம்பின அப்படின்னு பார்க்கும்போது அந்த பறவைகள் வந்து சிலிர்த்து பாடுகின்ற இந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்லும் போது போது அப்படின்னா வந்து மொட்டு அரும்பு மலர் அப்படின்னு பொருள்படும். இந்த மலரை போன்ற அழகான கண்களை உடையவளே, நல்லா குளிர்ந்து நீர் ஆடாம இன்னும் தூங்கிட்டு இருக்கியே இந்த நன்னாள்ல. கள்ளம் தவிர்ந்து கலந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னா கள்ளம் அப்படின்ற அந்த திருட்டு அந்த தூக்கத்தை வந்து கலந்துட்டு கண்ணனோட புகழ்ந்து பாடுறதுக்காக எங்களோட எழுந்து வா தோழியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூங்கிட்டு இருக்க தோழிய வந்து அழகா வந்து எழுப்பியிருக்காங்க ஆண்டாள.